ஸோ நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட் என்ன, ஸ்ட்ரக்சர் ரெக்குயர்மெண்ட் என்ன, மார்க்கெட் வந்து ட்ரெண்டில் போதா இல்லை சைட்வேஸில் போதா அப்படின்றத பார்க்கறது தான் நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட். அப்போது லாஸ்ட் வீக் நம்ம டிஸ்கஸ் பண்ணது மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய இம்பார்ட்டன்ஸாக, மார்க்கெட் வந்து எப்படி நமக்கு ஸ்ட்ரக்சராக மாறப்போகுது, அதை எப்படிலாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத லாஸ்ட் வீக் வந்து ஒரு ஸ்மால் ஃபியூ பாயிண்ட்ஸோட நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஒர்க் பண்ணிட்டோம். அந்த பாயிண்ட்ஸில் நம்ம முக்கியமாக நோட் பண்ணது என்னன்னா, மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சராக வரும்போது அந்த அந்த மார்க்கெட்ல எப்படி நீங்க அந்த ட்ரெண்டை வந்து ஃபாலோ அப்படின்றது தான் நம்ம முக்கியமாக நம்ம. ஓகே, ஸோ லாஸ்ட் வீக் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது மார்க்கெட் எப்படி நம்ம ஸ்ட்ரக்சராக டெவலப் ஆகிறத பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லேருந்து எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படின்ற அந்த முக்கியமான பாயிண்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். அதில் நமக்கு தேவையானது என்ன, மார்க்கெட் எப்போ ட்ரெண்டாக போக போகுது, இந்த ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைலில் நம்ம படிக்கும்போது இந்த ஒரு கேரக்டர், ஒரு ரெஃபரன்ஸ், இந்த ஒரு ரெஃபரன்ஸும் பற்றியும் அதோட கேரக்டரை நம்ம இம்பார்ட்டன்ஸாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ண முடியும், ப்ராப்பர் பொசிஷனல் ட்ரேடராக நம்ம இருக்க முடியும். அப்போ மார்க்கெட் வந்து ஒரு ஸ்விங் ஹைல இருந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்விங் லோல இருந்து ஒரு ஹைக்கு போகும்போது ஒரு மினிமம் வந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் டு 500 பாயிண்ட்ஸ் 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகுது. இந்த விஷயத்த நீங்க என்ன பண்றீங்க, மார்க்கெட் ப்ரொஃபைல்ல இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸை வச்சு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, எவிடன்ஸ் பண்றீங்க. இந்த எவிடன்ஸை பேஸ் பண்ண பிறகு ஃபர்தரா மார்க்கெட்டை நீங்க ஃபாலோ பண்றதுக்கு டே பை டே, இந்த ஃபர்ஸ்ட் டே ஒரு பேலன்ஸ் ப்ரொஃபைல் நமக்கு கிடைக்குது. அந்த பேலன்ஸ் ப்ரொஃபைல்ல இருந்து அடுத்த நாள் வந்து நல்ல ஒரு பையிங் டெய்ல் மார்க்கெட்ல இருக்கு. ஸோ அந்த பையிங் டெய்ல் ப்ரெஃபரன்ஸ்ல இருந்து மார்க்கெட் எடுத்துட்டு அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு கேப் அப் ஓப்பன் ஆகுது. கேப் அப் ஓப்பன் ஆகி அங்கே ஒரு பையிங் டெய்ல் இருக்கு. இல்லை அந்த இடத்துல ஒரு ஏபி பீரியட் வந்து ஒரு சைட்வேஸாக இருந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சிங்கிள் பிரிண்ட் ரெஃபரன்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரலாக டெவலப் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸாக நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு பேலன்ஸ் ரெஃபரன்ஸ் கிடைக்குது. செகண்ட் ரெஃபரன்ஸாக நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு பையிங் டெய்ல் கிடைக்குது. அடுத்த ரெஃபரன்ஸ் என்ன கிடைக்குது, ஒரு சிங்கிள் பிரிண்ட். இப்படி மார்க்கெட்டை ஒரு ஸ்ட்ரக்சரலாக இந்த ரெஃபரன்ஸ் பேஸ்டாக அதோட கேரக்டரோட நம்ம மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது அந்த ட்ரெண்டை நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியும். அப்படின்ற அந்த டிஸ்கஷன் வந்து லாஸ்ட் செஷன்ல நம்ம பார்த்தோம். இப்போ ஏன் இந்த ரெஃபரன்ஸுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், இந்த ஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்டை நம்ம பார்க்குறோம் அப்படின்னும் போது இந்த மார்க்கெட்ல இந்த ஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்டை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்கு யார் வேணும், மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் வேணும். மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ். அப்போ இந்த மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னும் போது யார் யாரெல்லாம் வராங்க மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ்ல சொல்லுங்க. மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ்ல யார் யாரெல்லாம் வருவாங்க, இருக்கிறீங்களா ஆக்டிவா, இல்ல எல்லாம் மியூட்ல இருக்கீங்க? So intraday players, short term players. ஓகே, ஸோ மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ்ல யாரெல்லாம் வராங்க, இன்ட்ராடே பிளேயர்ஸ், அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம், அப்புறம் லாங் டேர்ம். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து டாமினேட்டட் ட்ரேடர்ஸ். ஸோ இவங்க இப்போ இந்த ரெஃபரன்ஸ் ஏன் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுடைய ரெஃபரன்ஸ் என்ன, மார்க்கெட்டை யார் இப்போ கண்ட்ரோல் பண்றா, இப்போ கரண்ட் மார்க்கெட்டை யார் கண்ட்ரோல்ல இருக்கு. அப்போ ஒரு டே ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஒரு டே ஸ்ட்ரக்சர்ல
மார்க்கெட் இப்படி உங்களுக்கு பேலன்ஸா இருக்கக்கூடிய மார்க்கெட்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து யார் இங்க இதுக்குள்ள இருக்கவங்க யாரா இருப்பாங்க? மார்க்கெட் இங்க இருந்து அப் சைடு மூவ் ஆன உடனே அங்க ரிவர்ஸ் பண்ணக்கூடியவங்க யாரா இருக்காங்க? நம்ம ரெஸ்பான்சிவ் டாபிக்ல பார்த்தோம். யாரா இருப்பாங்க? ரெஸ்பான்சிவ் செல்லரா இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க பேலன்ஸ்ல மார்க்கெட் கீழே போகும்போது திரும்பவும் ஃபேர் பிரைஸ் கொண்டு வரவங்க யாரா இருப்பாங்க? ரெஸ்பான்சிவ் பையரா இருப்பாங்க. அப்ப இவங்க யாரா இருப்பாங்க? மெயின்லி இவங்க தான் இன்ட்ராடே பிளேயர்ஸா இருப்பாங்க. ஸோ எப்பப்பெல்லாம் பிரைஸ் வந்து அந்த டேவோட ஹைக்கு போதோ அந்த இடத்துல வந்து செல்லிங் ஆகும். டேவோட லோக்கு போகும்போது பையிங்காகவும் இருக்கவங்க இன்ட்ராடே. அப்போ இந்த இன்ட்ராடேல இருந்து இங்க இனிஷியேட்டிவ் எடுக்கணும்ல. இது வந்து இப்போ இந்த பர்டிகுலர் ஃபேர் பிரைஸ்க்கு இந்த பிரைஸ் என்னது? காஸ்ட்லி பிரைஸ் ஆர் பிரீமியம் பிரைஸ். அப்போ இந்த காஸ்ட்லி பிரைஸ் ஆர் பிரீமியம் பிரைஸ இந்த இடத்துல யார் அக்செப்ட் பண்றாங்க? இனிஷியேட்டிவ் பையர். அப்போ இந்த இனிஷியேட்டிவ் பையர்ன்றவங்க யாரு? ரிஸ்க் டேக்கரா தான் இருக்காங்க. ஏன்னா காஸ்ட்லி பிரைஸ்ல போய் என்ன பண்றாங்க? பை பண்றாங்க. அப்ப ரிஸ்க் டேக்கரா இருக்காங்க. அப்ப அந்த ரிஸ்க் டேக்கர் வந்ததுக்கான நமக்கு ப்ரூஃப் என்ன? ரிஸ்க் டேக்கர் வந்ததுக்கான ப்ரூஃப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அப்போ அந்த ப்ரீவியஸ் டே ஹைல இருந்து மார்க்கெட் இந்த இடத்துல போகும்போது நமக்கு என்ன ரெஃபரன்ஸ் கொடுக்குது? இந்த இடத்துல நமக்கு ஒரு சிங்கிள் பிரிண்ட் ரெஃபரன்ஸ் கொடுக்குது. பர்ஃபெக்ட்டுங்களா? அப்போ அந்த இடத்துல இனிஷியேட்டிவ் பை. அப்போ இந்த இடத்துல இனிஷியேட்டிவ் எடுக்கிறவங்க என்ன டார்கெட்டா இருக்கும்? டெஃபினட்டா இங்க அவங்க இன்வெஸ்ட் பண்ண மணிக்கு உண்டான ப்ராஃபிட் அவங்க என்ன ஏர்ன் பண்ண பார்ப்பாங்க. மினிமம் ஒரு 3% ப்ராஃபிட் ஆர் 5% ப்ராஃபிட் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களா இல்லைங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? இங்க எடுத்த அந்த இனிஷியேட்டிவ் பாயிண்ட்டை ஹோல்ட் பண்ணுவாங்க. அந்த இனிஷியேட்டிவ் பாயிண்ட்டை அவங்க ஹோல்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க ஹோல்ட் பண்ணும்போது மார்க்கெட் என்ன இங்க ஃபிக்ஸ் ஆகுது? டிமாண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற அந்த டிசிஷன் இங்க நமக்கு கிடைக்குது. அப்ப டிமாண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது மார்க்கெட் என்ன பண்ணும்? அப் சைடு ப்ரொமோட் பண்ணும். அப்போ இந்த இடத்துல வந்தவங்க யாரா இருக்கணும்? நமக்கு நெக்ஸ்ட் இன்ட்ராடே வரணும்னா ஷார்ட் டேர்ம் ட்ரேடரா இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் வந்தாங்கன்ற அந்த ப்ரூஃபை நம்ம எங்க பாக்குறோம்? மார்க்கெட் ப்ரொஃபைலோட ரெஃபரன்ஸ்ல நம்ம பாக்குறோம். இப்போ இந்த ரெஃபரன்ஸ் பார்த்த பிறகு இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடோடைய லெவல் எங்க இருக்கும்? ஒரு 2 நாள் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஹோல்ட் பண்ணுவாங்க. ஒரு 2 டேஸ் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. அப்ப 2 டேஸ் அவங்க ஹோல்ட் பண்ண பிறகு அதுல இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களோட ப்ராஃபிட் புக்கிங்க ஆரம்பிப்பாங்க. அவங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ண மார்க்கெட் திரும்பவும் ஃபேர் பிரைஸை நோக்கி வரும். அப்போ அப்படி வந்த மார்க்கெட்டு உங்களுக்கு ஃபர்தரா பவுன்ஸ் பேக் போகுதுன்னா அப்போ அகைன் என்ன பண்றாங்க? ஒரு இனிஷியேட்டிவ் பையர் வராங்க. அப்ப அந்த இனிஷியேட்டிவ் பையர் யாரா இருப்பாங்க? டெஃபினட்டா ஒரு லாங் டேர்ம் ட்ரேடரா இருப்பாங்க. ஏன்? அவங்க ஃபர்தரா ஹோல்ட் பண்றாங்க. அப்போ லாங் டேர்ம் ட்ரேடரா இருக்காங்க. அப்போ மார்க்கெட் என்ன ஆகுது? உங்களுக்கு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இப்படிதான் நமக்கு ப்ரொஃபைல் என்ன ஆகுது? ஒரு 2 நாள் மார்க்கெட் இப்படி பேலன்ஸ் பண்ணுது. அந்த பேலன்ஸ்ல இருந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் வந்து என்ன பண்றாங்க? மார்க்கெட்டை இந்த இடத்துல வந்து டேக் ஓவர் பண்றாங்க. அவங்க ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் என்ன பண்றாங்க? ஒரு டிமாண்டை கிரியேட் பண்றாங்க. அந்த டிமாண்டை கிரியேட் பண்ணோன்னே மார்க்கெட் என்ன ஆகுது? ஃபர்தரா உங்களுக்கு ப்ரொசீட் ஆகுது. ஃபர்தரா ப்ரொசீட் ஆன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு ப்ராஃபிட் புக்கிங்க்கு கொண்டு வந்து அவங்க டார்கெட் முடிச்சதுன்னு வருவாங்க. ஆனா அந்த இடத்துலயும் ஒரு இனிஷியேட்டிவ் பையர் வராங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகுது? உங்களுக்கு ட்ரெண்டா கண்டினியூ ஆகுது. இது இப்படிதான் உங்களுக்கு மார்க்கெட் என்ன ஆகுது? ஃபர்தரா ஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகுது. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிறது அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய ரெஃபரன்ஸை நம்ம டீடைல்டா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நம்ம கண்டுபிடிக்கிறோம். கிளியருங்களா? புரியுதுங்களா? அப்போ நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சரா டெவலப் ஆனா யார் வேணும்? மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் வேணும். அப்போ அது என்ன சொல்லுது நமக்கு? மார்க்கெட் யார் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்போ ஒரு இன்ட்ராடே கண்ட்ரோல்ல இருக்கும்போது மார்க்கெட் வந்து என்ன இருக்கு? ஒரு ரேஞ்சாவே உங்களுக்கு இருக்கு. அந்த டேல அந்த இடத்துல ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் கண்ட்ரோல் எடுக்கும்போது ஒரு சர்டன் ரேஞ்ச் மார்க்கெட் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதுதான் உங்களுக்கு என்ன? ஐபி பிரேக் அவுட் ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷனா போகுது. அப்ப அந்த ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷனா போனதை ஃபர்தரா அந்த பிரைஸ் கீழே வராம ஃபர்தரா அவங்க என்ன பண்றாங்க? இனிஷியேட்டிவ் பை எடுத்துட்டு வராங்க. அவங்க யாரா இருப்பாங்க? கட்டாயம் ஒரு லாங் டேர்ம் ஹோல்ட் பண்றவங்க. அப்போ மார்க்கெட் என்ன ஆகுது? இந்த லெவல்ல இருந்து உங்களுக்கு ட்ரெண்ட் ஆகி நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகுது. புரியுதுங்களா? இப்படிதான் நம்ம வந்து மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்டை மார்க்கெட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்.
அப்ப ஆஸ் எ ட்ரேடரா நீங்க ட்ரெண்டை வந்து நீங்க கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா நீங்க யாரா இருக்கணும்? கட்டாயம் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். அப்ப மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நம்ம யாரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்? மார்க்கெட் பார்ட்டிசிபேட்டடை நம்ம என்ன பண்ணோம்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கிளியருங்களா? இப்போ இங்க பார்ப்போம். இப்போ நிஃப்டியோட சார்ட்டுக்கு நம்ம வருவோம். இப்போ நிஃப்டியோட சார்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி உங்களுக்கு மார்க்கெட் டெவலப் ஆகுது? நல்லா கவனிங்க. இப்போ இந்த டேல என்ன இருக்காங்க? ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்க்கான எவிடன்ஸ் கிடையாது. இப்போ இந்த டேல நமக்கு என்ன கிடைக்குது? நல்ல ஒரு மூவ் இருக்கு. அப்போ இங்க ஃபர்ஸ்ட் யார் உள்ள வந்துட்டாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் உள்ள வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணுது? மார்க்கெட் திரும்ப ஒரு பேலன்ஸ் பண்ணுது. இப்போ இந்த பேலன்ஸ்ல இருந்து ஃபர்தரா என்ன பண்றாங்க? இனிஷியேட் எடுக்கிறாங்க. அப்போ இங்க யார் வராங்க? லாங் டேர்ம் ட்ரேடர் உள்ள பார்ட்டிசிபேட் ஆகுறாங்க. ஸோ அதோட பெனிஃபிட் அகைன் மார்க்கெட் நேரத்தில் ஒரு பேலன்ஸ் பண்ணுது. அப்போ ஒரு இடத்துலயும் அவங்க என்ன பண்றாங்க? அகைன் மார்க்கெட்ல இப்போ இந்த பிரைஸ் இருக்கு 24,200. இந்த 24,000 இந்த 200 இந்த பிரைஸ்ல இருந்து பார்க்கும்போது இங்க 24,600 எவ்வளவு பாயிண்ட்ஸுங்க அதிகம்? 400 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் அதிகமா இருக்கு. அப்போ இந்த 400 பாயிண்ட்ஸ் அதிகமா இருக்கிறது என்னங்க? பிரீமியம் ரேட். இந்த ரேட்டுக்கு இது பிரீமியம் ரேட் தானுங்க. இந்த பிரீமியம் ரேட்டை என்ன பண்றாங்க? பை பண்றாங்க. அப்பதான் மார்க்கெட் மேல போகும். இந்த இடத்துல டிமாண்ட் கிரியேட் பண்றாங்க. அப்ப யாரா இருப்பாங்க அவங்க? அவங்க டெஃபினட்டா ஒரு ரிஸ்க் டேக்கரா தான் இருப்பாங்க. அப்ப அவங்க ரிஸ்க் டேக்கர்னா அவங்க யாரா இருப்பாங்க? இனிஷியேட்டிவா இருப்பாங்க. அப்போ அவங்க யாரா இருப்பாங்க? ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் டேர்ம் லெவல்ல அவங்க இனிஷியேட்டிவா வராங்க. அதை தொடர்ந்து மார்க்கெட்டை புஷ் பண்ணி கொண்டு போறாங்க. அப்போ மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் என்ன பண்றாங்க? அப்சைடுக்கு டுவர்ட்ஸ் அப்சைடுக்கு மார்க்கெட்டை கொண்டு போறாங்க. அப்போ ஆஸ் எ மார்க்கெட் ப்ரொஃபைல் ட்ரேடரா நம்ம எப்படி இதை வந்து டெய்லி சார்ட்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? ஒரு டெய்லி சார்ட்ல எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது? இங்கதான் உங்களுக்கு ரெஃபரன்ஸோட பார்ட் வந்து இம்பார்ட்டண்டா இருக்கு. இப்போ இந்த டே எடுங்க. இப்போ இந்த டேல பிரைஸ் என்ன இருக்கு? இது வந்து ஒரு பேலன்ஸ் டே. இந்த பேலன்ஸ் டேக்கு மேல மார்க்கெட் போகும்போது ப்ரீவியஸ் டே ஹை இருக்கு. இங்க யார் வருவா? ரெஸ்பான்சிவ் செல்லர் வருவாங்க. அப்ப அந்த ரெஸ்பான்சிவ் செல்லர் இங்க வராங்க. வந்த உடனே இங்க என்ன பண்றாங்க? பிரைஸ் அகைன் வந்து பையர்ஸ் உள்ள வராங்க. பையர் உள்ள வந்து கொண்டு போறாங்க. கொண்டு போனோன்னா இந்த இடத்துல திரும்ப என்ன பண்ணணும்? ஒரு ரெஸ்பான்சிவ் செல்லர் வரணும். ஆனா அங்க இருந்து மார்க்கெட் உங்களுக்கு எப்படி இனிஷியேட் ஆகுதுங்களா? ஃபர்தரா இனிஷியேட்டிவ் பையிங்க. அப்ப என்ன நமக்கு தெரியுது? அப்போ இந்த இடத்துல உள்ள வந்தது யாரா இருக்கிறாங்க? ஒரு இந்த டேவோட ஹைல வந்தவங்க யாரா இருக்காங்க? ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடரா இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? ஒரு லெவல் வரைக்கும் மார்க்கெட்டை கொண்டு போயிட்டாங்க. திரும்பவும் அங்க என்ன பண்ணாங்க? ஏன் இங்க பேலன்ஸ் ஆகுது? இங்க செல்லிங்கும் நடக்குது, பையிங்கும் நடக்குது. அதனால இங்க பேலன்ஸ் ஆகுறாங்க. இப்ப இந்த பேலன்ஸ்ல இருந்து மார்க்கெட் ஃபர்தரா இனிஷியேட்டிவ் ஆகுதுன்னா அப்ப அகைன் அந்த இடத்துல யார் வராங்க? உள்ள ஒரு லாங் டேர்ம் ட்ரேடர் அங்க இன்ட்ரெஸ்டடா வராங்க. அதனால ஃபர்தரா மார்க்கெட் இது எப்படி மார்க்கெட் ப்ரொஃபைல் ரெஃபரன்ஸ் நம்ம பாக்குறது? இது எப்படி மார்க்கெட் ப்ரொஃபைல் ரெஃபரன்ஸ்ல பாக்குறது? இந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல ஒரு பையிங் டெயில் கிடைக்குது. இங்க ஒரு பையிங் டெயில் கிடைக்குது. அப்புறம் இந்த ப்ரொஃபைலுக்கு மேல பிரைஸ் நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க? இந்த ப்ரொஃபைலுக்கு மேல பிரைஸ் போகும்போது திரும்ப என்ன பண்றாங்க? இங்க ரெஸ்பான்சிவ் பை நடக்குது. இங்கேருந்து மார்க்கெட் இனிஷியேட்டிவ் நடக்குது. இந்த ஹைக்கு அப்புறம் திரும்ப ஃபர்தரா என்ன பண்றாங்க? இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. ஸோ இது ஒரு ரெஃபரன்ஸா நீங்க ஃபாலோ பண்ணி என்ன பண்ண என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்? மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. புரியுதுங்களா? அப்போ இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் ரெஃபரன்ஸோடைய கேரக்டரை நம்ம என்ன பண்ணோம்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். புரியுதுங்களா? கிளியருங்களா? மார்க்கெட் ப்ரொஃபைல் ரெஃபரன்ஸ் நமக்கு ஏன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஜஸ்ட் வெறுமனே வந்து ஒரு பையிங் டெயில் ஒரு சிங்கிள் பிரிண்ட் அப்படி பார்க்காம அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் பையிங் டெயில் அந்த சிங்கிள் பிரிண்ட் இந்த ஓடிஎஃபோட ஆக்ஷன் ஓடிஎஃபோட அந்த ஸ்மார்ட் மணியோட ஆக்ஷன் என்னவா இருக்கு? அந்த ஸ்மார்ட் மணியோட ஆக்ஷனை பேஸ் பண்ணி மார்க்கெட் என்ன பண்ண நினைக்குது? அந்த ரெஃபரன்ஸ்ல என்ன பண்ண நினைக்குது அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் போது தான் நம்ம என்ன பண்ண முடியும்? மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய இம்பார்ட்டன்ஸை கொண்டு வரணும்.
அப்ப ஆஸ் எ ப்ரொஃபைல் ட்ரேடரா நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நீங்க எதை வை மார்க்கெட் இஸ் டூயிங், வாட் மார்க்கெட் இஸ் டூயிங் அப்படின்றத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். வை வாட் மார்க்கெட் இஸ் டூயிங் அப்படின்றத நீங்க ஒரு ரெஃபரன்ஸுக்குமே நீங்க பொருத்தி பார்க்கணும். ஏன் இந்த பையிங் டெய்ல் வருது, ஏன் இந்த செல்லிங் டெய்ல் வருது, ஏன் இந்த இடத்துல ஒரு ஏபி பீரியடுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு சிங்கிள் பிரிண்ட் வருது, எதனால மார்க்கெட் ப்ரொஃபைல்ல வந்து ஒன் டைம் ஃப்ரேம் ப்ராப்பரா உங்களுக்கு ஒரு ஹையர் லோ மார்க்கெட் வந்து கிரியேட் ஆகிட்டே போகிட்டே இருக்கு, எதனால இந்த டே ப்ரொஃபைலும் அடுத்த நாள் டே ப்ரொஃபைலும் நமக்கு ஓவர்லேப் ஆகுது, ஏன் அடுத்த நாள் வேல்யூ ஏரியா ஓவர்லேப் ஆக மேல போயிருக்கு. புரியுங்களா? அப்போ இதுக்கான ரீசனை நீங்க என்ன பண்ணும், நோட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்பதான் மார்க்கெட் ப்ரொஃபைலோட ஸ்ட்ரக்சரை நம்ம டெவலப்மெண்ட் பண்ண பார்க்க முடியும். அப்போ இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய ஸ்ட்ரக்சரை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் போது தான் நீங்க என்ன பண்ண முடியும், ஒரு லாங் ட்ரேடை எடுக்க முடியும். அப்ப அந்த லாங் ட்ரேடை நம்ம எடுத்தாதான் நமக்கு என்ன கிடைக்கும், நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். புரியுதா? இல்லைன்னா ஸ்மால் ட்ரேடா நம்ம எடுத்துட்டு இருந்தா பெரிய ப்ராஃபிட் கிடைக்காது. கரெக்டுங்களா? ஒரு லாங் ட்ரேடை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் நமக்கு என்ன ஆகும், ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அதிகமான லாட்டை போட்டு மார்க்கெட் வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் தான் போக போகுது, அப்போ இந்த 50 பாயிண்ட்ஸ்லயே நான் வந்து ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாங்கன்னா 50 பாயிண்ட்டுக்கு ஒரு லாட்டுக்கு அவங்க எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும் சொல்லுங்க? ஒரு லாட்டுக்கு எவ்வளவு ஏர்ன் பண்ண 25. ஏன்னா 50 பாயிண்ட் மார்க்கெட் மூவ் ஆனா உங்களுக்கு 50 பாயிண்ட் ஆப்ஷன்ல கிடைக்காதுல்ல. அப்போ 25 இன்டூ 25 அப்போ எவ்வளவு நீங்க எடுக்க முடியும் சொல்லுங்க? ஒரு 700 rupees அப்ராக்சிமேட்டா எடுக்க முடியும். அப்போ ஒரு லாட்டுக்கு 700 rupeesனா நீங்க ஏர்ன் பண்றது ஒரு 10,000 rupees உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க ஏர்ன் பண்ணீங்கன்னா நீங்க எவ்வளவு லாட்டு கொண்டு வர வேண்டியதா இருக்கு, மினிமம் ஒரு 20 லாட் நீங்க பை பண்ணுங்க. அப்ப 20 லாட்டுக்கு எவ்வளவு பெரிய கேபிட்டல் உங்களுக்கு தேவைப்படுது. அதே மார்க்கெட்ல ஒரு பீரியாடிக்கா மார்க்கெட் வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் போக போகுது அப்படின்னு கேப்சர் பண்ண நம்ம கத்துக்கிட்டோம்னா அப்போ 500 பாயிண்ட்ஸ் இன்டூ 25 நீங்க போகும்போது உங்களுக்கு எவ்வளவுங்க கிடைக்குது, அதே 10,000 உங்களால எடுக்க முடியுதுங்களா? புரியுதுங்களா? உங்க இன்கம் என்ன? இப்போ கேபிட்டல் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொரு 50 பாயிண்ட்லயே ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான வழியை பாக்குறாங்க. அப்போ மினிமம் கேபிட்டல் வச்சிருக்கோங்க இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி லாங் பீரியடை வந்து கேப்சர் பண்ண முடியல அப்படின்னா அவங்களால எப்பயுமே என்ன பண்ண ஒரு பிக் மணியை பார்க்க முடியாது. புரியுதுங்களா? அப்போ இங்க நம்ம என்ன மிஸ் பண்றோம், நம்ம நாலேஜ மணி ஆக்குறத மிஸ் பண்றோம். நமக்கு கிடைக்கிற இந்த நாலேஜ் மார்க்கெட் ப்ரொஃபைல நீங்க படிச்சு இந்த ஒரு ரெஃபரன்ஸா உள்வாங்கி அது கொண்டு வந்து உங்களுக்கு கிடைக்கிற நாலேஜ மார்க்கெட் இந்த மாதிரி ட்ரெண்டா போகும்போது உங்களால என்ன பண்ண முடியல, யூட்டிலைஸ் பண்ண முடியல. ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பிளான் வந்து நம்ம கிட்ட கிடையாது. நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி பிளானை நீங்க பேக் டெஸ்ட் பண்ணணும். இப்போ மார்க்கெட்டு இந்த இடத்துல இருந்து இவ்வளவு தூரம் போகுது, இதை ஏன் நான் மார்க்கெட் ப்ரொஃபைல் ரெஃபரன்ஸ் வச்சு ஃபாலோ பண்ணிருக்க முடியாது அப்படின்றத நீங்க என்ன பண்ணணும், பேக் டெஸ்ட் பண்ணணும். இந்த இடத்துல இருந்து ஒரு டே பை இந்த இடத்துல நான் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறேன், இந்த இடத்துல நான் வந்து ஒரு பை செட்டப் எடுக்கிறேன். இங்க எடுத்த பை செட்டப்பை நான் இங்க மார்க்கெட் ப்ரொஃபைல இந்த ஒரு நாள்லயும் கிடைக்கக்கூடிய மார்க்கெட் ப்ரொஃபைல ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி ஏன் இந்த ட்ரெண்டை நான் வந்து ஃபாலோ பண்ணிருக்க முடியாது அப்படின்ற அந்த கொஸ்டினை நீங்க கொண்டு வரணும். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா உங்களுடைய என்ன இருக்கணும், உங்களுடைய ரிசர்ச் இருக்கணும். அப்பதான் நீங்க இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் ரெஃபரன்ஸை படிச்சதுக்கான பெனிஃபிட் உங்களுக்கு இருக்கும். புரியுதுங்களா? கிளியருங்களா?